சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் நம்ம ஜாம் பிஸ்கட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயே நீங்கள் கொடுத்து விடலாம். டீ காஃபிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு 70 கிராம் சாஃப்டான பட்டர், இல்லை அப்படின்னா நெய் எடுத்துக்கலாம். அதுவும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். பவுடர் சுகரை போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இதில் ஃப்ளேவருக்காக நம்ம வனிலா எசன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வனிலா எசன்ஸ் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கார்டமம், அதாவது ஏலக்காய் வந்து நீங்கள் போடலாம். ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி விஸ்க் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி ஒயிட்டாக வந்ததுக்கப்புறமா இதில் மாவு சேர்க்கணும். இதில் நம்ம மைதா வந்து 3/4 கப் சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மையை கொடுக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் அதையும் விட்டுடலாம். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து மைதா பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி கோதுமை, ராகி, கம்பு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சலிச்சு போட்டுருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பால் ஊற்றிட்டு கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி இதை பிடிச்சு தான் மாவு பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதை ரெடி பண்ணோடனே நம்ம வந்து குக்கீஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலாம் எந்த அவசியமே இல்லை. ஜாம் பிஸ்கட் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே கிடைக்கிற மாதிரி ஜாம் வாங்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஸ்மூத்தாக வந்தால் தான் பேக்கிங் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போது இந்த மாவில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவோட சின்னதாக நம்ம பால்ஸ் பிடிச்சிக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரே அளவுகளோட பண்ண முடியும். இல்லை அப்படின்னா குக்கீஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுகளோடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குக்கி கட்டர் இல்லை பைப்பிங் பேகு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நம்ம கையிலேயே எந்த மாதிரி ஷேப் வேணாலும் கத்தியை வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இப்போ பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி எல்லாம் ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குக்கர், கடாய் எதில் வேணாலும் பேக் பண்ணலாம். நான் வந்து அவனில் பேக் பண்ணுறேன். அவன் ஓடிஜி. ஸோ ஓடிஜியில் அப்படிங்கும்போது குக்கீஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து வச்சுருக்கிறது மார்ஃபி ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஓடிஜின்னு சொல்லலாம். அதில் பேக் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு ஜாம் வந்து ஃபில் பண்ணுவோம். ரெடி பண்ணி வச்ச ஜாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட் சிரப், அதாவது சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஊற்றிட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ 2 விதமாக நான் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனில் லைட்டாக ஒரு ட்ராப்பு தான் நீங்கள் எடுத்து இதில் விடணும். இது ரொம்ப முக்கியம். ஓவராக நீங்கள் வந்து ஜாம் வச்சுட்டா அது அப்படியே கீழே வழிஞ்சிடும். ஸோ அந்த ஜாம் வைக்கிறதுக்கு உண்டான அந்த குழி, அந்த கேவிட்டியை நீங்கள் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம ஓடிஜியில் வைக்க போகிறோம். ஓடிஜி அவனை முதல்ல நீங்கள் 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 180 டிகிரியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோதான் பேக் பண்ணணும். ஓவராக பேக் பண்ணிங்கன்னா ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகிடும். கடாய் ப்ரெஷர் குக்கர்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ எடுத்தோன்னே உடனே எடுத்துடாதீங்க. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. நிறையா பிஸ்கட்ஸ் போட்டிருக்கேன் அதில், கேக்ஸ் எல்லாமே.
அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 18 இயர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட்